ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடியோட முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய டவுட் எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோல வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷனத்தோட அப்டேட், இன்னைக்கு என்ன திருமலையில விசேஷம், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து இலவச தரிசன டோக்கன் திரும்பவும் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தனியாக அதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இலவச தரிசன டோக்கன் நீங்கள் எங்கெங்கே போய் வாங்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இதிலே நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. செப்பரேட்டாக அதுக்கான ஒரு வீடியோ கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான இலவச தரிசனத்தோட நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை 29ஆம் தேதி. இன்னைக்கு 8லேருந்து ஒரு 16 மணி நேரம் ஆகும் அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜா ஆகிருச்சு. ஓகேங்களா? தரிசன நேரம் வந்து திருமலையில பிரம்மோற்சவம், அதுக்கு அடுத்ததான் புரட்டாசி மாதம். ஸோ இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டம் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா புரட்டாசி மாசத்துல எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேலேயே வெளியிலேயே லைன் வந்து இருந்துச்சு இலவச தரிசனத்துக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நார்மல் ஆனனால தான் நவம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து இலவச தரிசன டோக்கன் வழங்குற ஒரு முடிவையே திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த அப்டேட் வந்ததுக்கான மெயினான ரீசன். ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. பட் சனி ஞாயிறு அப்படின்றனால வார இறுதி நாட்கள் ஓரளவு கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். பட் ஹெவி க்ரௌடு இருக்காது. ஆவரேஜா உங்களுக்கு இருக்கும். ஒரு 8லேருந்து 16 இல்லைன்னா வந்து ஒரு 20 மணி நேரம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான இலவச தரிசனத்தோட நேர அப்டேட் ஆகி இருக்கு. 300 ரூபாய் தரிசனம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2லேருந்து 4 மணி நேரம் ஆகுது அப்படின்றத இன்னைக்கான அப்டேட். அடுத்தது வந்து டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதோட அப்டேட் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா டிசம்பர் மாசம் வந்து விஐபி பிரேக் தர்ஷனோட டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட் நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு டிக்கெட் எப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகுதா என்ன அப்படின்றதோட அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருவாங்க. கொடுத்தா நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். யாருக்கெல்லாம் டிசம்பர் மாசத்துக்கு தரிசன டிக்கெட் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருமலையோட டிசம்பர் மாசத்துக்கான அக்கமடேஷனும் உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ஜித சேவா டிக்கெட் எலக்ட்ரானிக் டிப்ல புக் பண்ணியிருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து திருமலையோட அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணும்போது நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உடனே நம்ம சேனல்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனாகவும் வீடியோ நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜனவரி மாசத்தோட அப்டேட் எல்லாமே வந்து நவம்பர் மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் வரும். வைகுண்ட ஏகாதசியோட டிக்கெட் கடைசி டைம், அதாவது டிசம்பர் லாஸ்ட்ல ஓபன் பண்றாங்களா இல்லைன்னா வந்து இப்போ வந்து நவம்பர்ல ஜனவரி ஓபன் பண்ணும்போதே ஓபன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்து நவம்பர் லாஸ்ட்ல உங்களுக்கு அதுக்கான அப்டேட் வந்து கிடைக்கும். நேத்து வந்து திருப்பதியிலோட ஆன்லைன் அக்கமடேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, திருப்பதிக்கு எப்பயுமே நம்ம வந்து ரூம்ஸ் புக் பண்ணணும்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி போய் தான் நம்ம திருப்பதியோட ரூம்ஸ் வந்து புக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த டைம் வந்து திருமலைக்கு எப்படி ரூம்ஸ் புக் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து புக் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஓடிபி மூலமா நம்ம லாகின் பண்ணி புக் பண்றது. ஸோ நியூ மெத்தட்னால கொஞ்சம் ஃபாஸ்டா ரூம்ஸ் புக் ஆச்சு. ஓரளவுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. பட் சிலருக்கு வந்து பேமெண்ட் எரர் வந்துருச்சு, சிலருக்கு டெபிட் ஆகிட்டு கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரூம்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே ரூம்ஸ் எடுக்கிறது ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா இந்த டைம் வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கும் வந்து ஸ்லாட் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரூம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரி அங்கேயும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல ரூம்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இது ரெண்டுமே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு லொகேட் பண்ணி தான் இருக்கு. ஆஃப்லைன்ல ரூம்ஸ் வேணும்னா டிடிடியோட கவுண்டர்ஸ் அங்க இருக்கு, நீங்க அங்க போயிட்டு ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். திருமலையில நவம்பர் மாசத்துக்கு ரூம்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. அவைலபிள் இருந்தா ட்ரை பண்ணி புக் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னும் போது டைரக்டா போயிட்டு நீங்க திருமலையில எடுத்துக்கலாம். மெயின் சிஆர் ஆஃபீஸ் அங்க கொஞ்சம் கூட்டம் ஹெவியா இருக்கும். உங்களுக்கு கம்மியா இருக்க இடத்துல போகணும் அப்படின்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நடைபாதை வழியா போகக்கூடிய பக்தர்கள் அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டு வழியா முடிகிற இடத்துல உங்களுக்கான ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு, நீங்க அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இந்த சப் ஆஃபீஸஸ் எல்லாமே காலையில ஒரு 10-11 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். ஸோ அது வரைக்கும் அவைலபிள் இருக்க வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஓரளவுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பட் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா ரூம்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி லாக்கர்ஸும் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ரீச் ஆனீங்க அப்படின்னா ரூம்ஸ் வந்து ஆஃப்லைன்ல எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து நவம்பர் 1ஆம் தேதி திருமலையில புஷ்ப யாகம் நடக்குது. அதுக்கு நிறைய பேர் வந்து தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. அந்த புஷ்ப யாகத்தோட டிக்கெட்டை அதை பத்தியும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த புஷ்ப யாகம் அப்படின்றது காலையில இருந்து தான் உங்களுக்கு வந்து நடக்கும். ரொம்ப விசேஷமானது. ஸோ டிக்கெட் கிடைச்சிருக்கிறது ரொம்ப லக்கு தான். உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ள போய் ரிப்போர்ட் ஆக்கிருங்க. ஸோ அந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மூலவர் தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படியுமே வந்து அந்த சேவா கண்டிப்பா வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலதான் இருக்கும். நீங்க கோவிலுக்குள்ளதான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் எங்க சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு கரெக்டா வந்து போயிருங்க. ட்ரெஸ் கோடு கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். ஸோ ஜென்ஸா இருந்தா கண்டிப்பா வேஷ்டி இது பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலான ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேடிஸா இருந்தா சாரி அண்ட் சுடி போட்டிங்கன்னா கண்டிப்பா துப்பட்டா போட்டு போங்க. ஸோ இதுதான் இதுக்கான ட்ரெஸ் கோடா இருக்கும். மற்றபடி புஷ்ப யாகம் பத்தி வந்து பெரிய அளவில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் கிடையாது. மூலவர் தரிசனம் பார்க்கலாம். அந்த யாகம் நடக்கும்போது நீங்க கண்டிப்பா அங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது என்ன அப்டேட்னா இன்னைக்கு 29ஆம் தேதி திருமலையில என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்த சேஷ வாகனம் இன்னைக்கு நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகள்ல மலையப்ப சுவாமிகள் பெத்த சேஷ வாகனத்துல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. ரொம்பவே விசேஷம். இன்னைக்கு நாக்குல சவுத்தி வந்து நடக்குது. அதனால நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் திருமலையோட 4 மாட வீதிகள்ல மலையப்ப சுவாமிகள் பெத்த சேஷ வாகனத்துல 4 மாட வீதிகள்ல வலம் வருவாரு. ஸோ இது என்ன விசேஷம் பெத்த சேஷ வாகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளே வந்து அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வாகனம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து புரட்டாசி பிரம்மோற்சவத்துல முதல் வாகன சேவையா இந்த பெத்த சேஷ வாகன சேவை இருக்கும். இதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க தரிசனம் போயிருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம இதை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே ஸ்பெஷல். இதுதான் இன்னைக்கு விசேஷம். அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல நவம்பர் மாசம் வந்து பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. பிரம்மோற்சவ நாட்கள்லயுமே பாத்தீங்கன்னா சேவா டிக்கெட்லாம் அவங்க எதுவுமே வந்து ஓபன் பண்ணல. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துல தரிசனம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து திருச்சானூர்ல நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தையும் முடிஞ்சதுதான் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ 8ஆம் தேதி வந்து கிரகணம் அப்படின்றனால அன்னைக்கான சேவா வந்து ஓபன் பண்ணாம இருக்கு திருச்சானூர்ல. அதே மாதிரி 15ஆம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு முதல் வாரம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். ஸோ அதனால அந்த 15ஆம் தேதியும் சேவா வந்து ஓபன் பண்ணல. ஸோ நவம்பர் மாசத்துல திருச்சானூர் பத்மாவதி தாயாரோட கோயிலோட பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகளும் வந்து செஞ்சுட்டு இருக்கதா ஆல்ரெடி வந்து டிடிடில இருந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான டிடிடியோட முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. இந்த எல்லா தகவலுமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 1ஆம் தேதியோட டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க என்ன அப்படின்றதோட அப்டேட் நான் கரெக்டா வந்து உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தியும் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய தகவல் வச்சுதான் நாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பா வந்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.